பவன் கல்யாண் சொல்றாரு, சனாதன தர்மத்தின் அடிப்படையில ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும், இந்தியா முழுமைக்கும் அந்த அமைப்பு உருவாக்கி கோயில்களை நம்ம பராமரிக்கணும்னு சொல்றாரு. இன்னொரு புறம் வந்து ஃப்ரீ டெம்பிள்ஸ் அப்படின்னு அரசாங்கத்திடமிருந்து கோயில்களை நம்ம வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. இது ஆண்டாண்டு காலமா முன்வைக்க, இந்த இரண்டுகளும் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுதான் அவர்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். இதற்காகத்தான் இந்த நாடகம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்க, சனாதன தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற மன்னர்கள் கட்டிய கோவில், இதுல எங்கே சனாதனம் வந்தது? இவர்கள் வந்தேரிகளுடைய சிந்தனை தான் சனாதனம். வந்தேரிகள் வேறு ஒரு தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்து இங்கே குடியேறியவர்கள். ஆனால் இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டது நம்முடைய மன்னர்களால், நம்முடைய மக்களால். நாம கல்லையும் மண்ணையும் சுமந்து சிலை வடிச்சு கோயிலை கட்டி நம்மளோட சொந்த காசை போட்டு கட்டி வச்சிருக்கோம். இங்க இருந்தோ வருவாங்களாம் நாடோடிகளா, வந்து இங்க நம்மளோட சொத்துக்களை, நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய பாரம்பரியங்களை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கம் இப்ப புரிபடுதா?